பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவை. என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் என் தாய் திருநாட்டிற்கும் என் தாய் மொழிக்கும் முதற்கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உலகமெங்கும் பரவி இருக்கிற ராஜ் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே சொல்ல போனால் ரசிகர்களுக்கே ஒரு ரசிகர் கூட்டம் வைக்கணும்னு சொன்னா தஞ்சாவூர் மக்களுக்கு தான் வைக்கணும். அவ்வளவு அழகா ரசிக்கிறீங்க. நடுவர் அவர்களே, உண்மையாகவே இந்த ஒரு நல்ல நாள்ல இப்பேற்பட்ட நல்ல மனசுள்ள மக்கள் முன்னாடி பேசுறதுக்கான ஒரு அருமையான தலைப்பை கொடுத்திருக்கீங்க. வாழ்க்கையில் வசந்த காலம் கடந்த காலமா நிகழ்காலமா? இதான தலைப்பு, இதான மேடம் தலைப்பு. என்னத்துக்கு அந்த தம்பி வந்து அப்பா பேச்சு பேசிட்டு இருக்காங்க சார். அந்த காலத்தில் நாங்கள் மஞ்சப்பையில் புக்ஸை எடுத்துட்டு போனோம், அந்த காலத்தில் நாங்கள் அப்படி வாழ்ந்தோம். அதுலயும் ஒரு பாட்டு பாடினார் பாருங்க. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. சரி, எல்லாம் உங்களுக்காக வேணா, அப்ப நாங்க என்ன பண்றது? அவ்வளவுதான். இதுல வேற அவருக்கு நதினா உங்களுக்கு ஊரணி தான். நடுவுல நான் கேட்கிற, எத்தனை காலத்துக்கு தான் நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கை தான் வசந்தமானதுன்னு நீங்க சொல்லுவீங்க? எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே. அவ்வளவுதான், 2 வரி தான் பாட்டு. அவங்கள தாக்குறது கூட உங்களுக்கு பழைய பாட்டு தான் உதவி இருக்கு பாருங்க. நடுவர் அவர்களே, ஒரு சிங்கத்தை அதோட கொகைக்குள்ள நின்னுதான் தாக்கணும்னு சொல்லுவாங்க. திட்டத்துக்கு கூட எங்களோட பாட்டை உபயோகப்படுத்த கூடாது அப்படின்றதுக்காக பாட்டு இல்லைன்னு சொல்லிட்டு போங்கம்மா. அவர் என்ன உங்களை சொன்னாரு? நாங்க உங்களை வாழ்த்தி பாட்டு பாடுறோம், நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறன். அதெல்லாம் ஒரு பாட்டா அப்படி நான் சொல்ல மாட்டேன். அது அருமையான பாட்டு. ஆனா நீங்க யாரு சார்? நீங்க யாரு? ஐயா, உனக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுக்கணும் போலயே. என்ன என் பொழப்பு கடைசியில் என் நிகழ்ச்சி கேன்சல் பண்ணிட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. உங்களை பத்தி பாடணும்னு சொன்னா எங்களுடைய நிகழ்கால பாட்டு தான் வேணும். யார் தெரியுமா நீங்க? நீங்க பொட்டு வச்ச தங்க கோடோ, ஊருக்கு நீ மகுடோ, நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதோ, அத நீ தங்க கட்டி சிங்கக்குட்டி, இனி ஓ பேர சொல்லோ வட்டி தொட்டி, நீங்க பொட்டு வச்ச தங்க கோடோ, ஊருக்கு நீ மகுடோ, நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதோ. பாத்தீங்களா? பா, உனக்கு கொடுத்த இதை கேன்சல் பண்ணிட்டு அதை அந்த பிள்ளை கொடுத்து. இப்படி பாட்டுனா சந்தோஷமா இருக்கணும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அந்த காலத்தில் காதல் எப்படி இருந்தது தெரியுமா, நாங்கள் எப்படி காதலித்தோம் தெரியுமா. நான் என்ன சொல்றேன், பல்லு இருக்கிறவன் பரோட்டா சாப்பிட்றான், வாய் இருக்கிறவன் வஞ்சர மீன் சாப்பிட்றான். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஏமா நிறைய மீன் இருக்கும்போது வஞ்சிரம் வா வான்னு வர்றதுக்கா போட்டியா? நான் என்னடான்னு முழிச்சுக்கிட்டு, கெட்ட மீன் இருக்கு கெளுத்திம்லாம், அதெல்லாம் ரொம்ப வருத்தப்படும்ல. ஐயோ, நம்மளை ஒரு பட்டி மட்டும் சொல்லி இந்த பசங்க அப்படி மீன் வச்சிருப்பாங்க. நான் உடனே சாப்பிட மாட்டேன். அது யோசிச்சேன், இது ஏன் வருத்தம் என்று யோசித்தேன். அப்போ தான் முடிவு பண்ணேன், தான் பிள்ளைகளை பிரிஞ்சு தாய் தப்பனை பிரிஞ்சு எண்ணெயில் போட்டு வறுக்கும்போது அது வருத்தப்பட்டிருக்கும் இல்லையா, அதான் அதுக்கு பேர் வருத்த மீன். அதுக்கு மேலே ரவுண்டாக ஒரு வெங்காயம் வச்சுருப்பாங்க. எதுக்கு? எதுக்கு சார்? அதுக்கு மலர் வளையம். போய் கவக்கு கவக்குன்னு மீனை திண்டு விட்டு முள்ள போட்டுட்டு ஓடிடக்கூடாது, அதை ரசிக்கணும். ஒரு டீ குடிக்கிறோமா, எடுத்து உருன்னு உரியக்கூடாது. கடைக்காரனே லீவ் ஓட்டு போகிற அளவுக்கு உரிவேன், பெயிண்டெல்லாம் பிடிக்கிட்டு வரும் அந்த கிளாஸ்லமா. அவங்க சொல்ற ரசிங்க. ஒவ்வொரு மணித்துளியும் ரசித்து வாழ்வதற்கு தான் இந்த உலகம். ஆக நாங்கள் ரசிக்கிறோம், சந்தோஷமா இருக்கும். ஆமா நடுவர்களே, ஏன்னா முன்னாடிலாம் ஒரு கடந்த கால காதல் நல்லா இருந்ததுன்னு சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல சார், அந்த காலத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, இவர் லெட்டர் எழுதுவார், எழுதி அந்த பொண்ணு வீட்டுக்கு போஸ்ட் பண்ணுவார். அந்த பொண்ணுக்கு கிடைக்கிறதுக்கு 4 நாள் ஆகும். அந்த காதல் ஓஞ்சி ஆஞ்சு போயிடும். ஆனா இந்த நிகழ்காலத்துல அவர் அங்க இருப்பாரு, நாங்க இங்க இருப்போம்.
ஐயோ அவரை நான் ரொம்ப மிஸ் பண்றேனே அப்படின்னு நான் நினைக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், உட்காந்து லெட்டராங்க எழுதுவேன். கிடையாது நடுவர்களே, வாட்ஸ்அப் எடுப்பேன், ஒரு ஸ்டேட்டஸை போடுவேன் நடுவர்களே. அதுக்கு பதிலுக்கு அவரு ஒரு ஸ்டேட்டஸ் எப்படி தெரியுமா போடுவாரு, பச்சை குத்திக்கின உன்னோட பேரு வலியில குச்சேண்டி 10,000 வீரு உன்னோட இருக்கணும் உலகத்தை மறக்கணும் என்னோட குழந்தவோ வயித்துல பொறக்கணும் நான் கடல் மேல மிதக்குற நீ ஆகாயத்துல பறக்குற நான் கடல் மேல மிதக்குற நீ ஆகாயத்துல பறக்குற நங்கூரமா இறங்குற இழுவு வலைய இழுக்குற எம்மாடி எம்மாடி உன்னால நான் துடிக்கிறேன். ஆ ஆ ஆ ஆ ஆ இது மாதிரி சந்தோஷமா காதல் பாடல் பாடணுங்க. அதை விட்டுட்டு அந்த காலத்துல ஒரு பாட்டு பாடினாங்க சார், காதல் பாட்டு. எப்படி காதல் வரும் இந்த பாட்டை கேட்டா, வாராய் நீ வாராய் தஞ்சாவூர் போகுமிடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய் போற இடம் தூரம் இல்லம்மா இங்க வாமா அப்படின்னு கூப்பிட்டா வந்துட போதும் அந்த புள்ள. என்னத்துக்கு இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்படியா சார் பாட்டு பாடணும்? அதுவும் பாருங்க, இங்க குடும்பமா சந்தோஷமா நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்காங்க. கணவன் மனைவினாலே ஏகப்பட்ட பிரச்சனை தான் சார். அன்னைக்கு ஒண்ணும் இல்ல, நம்ம பொங்கல் திருவிழா அன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா, ஜல்லிக்கட்டு ஓடிட்டு இருந்துச்சு டிவில. புருஷனும் பொண்டாட்டியை உட்காந்து தீவிரமா ஜல்லிக்கட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு இருந்த போது இவர் சும்மா இல்லாம நம்ம லட்சுமி நாராயணன் மாதிரி வாய் ரொம்ப ஜாஸ்தி, ஏய் மாட்டை அப்படி புடி மாட்டை இப்படி புடின்னு அந்த அக்காவுக்கு கோவம் வந்துருச்சு. யோ இங்க வாய்ஸோட உரத்துக்கு போய் ஜல்லிக்கட்டுல மாட்டு அடக்கலாம்லன்னு. அதுக்கு அவரு சொன்னாரு, கட்டினதே என்னால அடக்க முடியல, கட்டாத்த நாயங்கடி அடக்கிறதுன்னு கேக்குறேன். ஆதங்கத்தில் கைதிட்டுறீங்களா, அன்புல கைதிட்டுறீங்களா? அங்க ஒரு அம்மளம் தான் நடுவர்களே, இப்படி எல்லாம் சண்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த சண்டையை சமாதானப்படுத்தணும்னா எப்படி பாட்டு பாடணும்? எப்படி பாடணும்? அவங்களுடைய கடந்த கால பாட்டு தாங்க பாடணும். எப்படி தெரியுமா பாடணும்? வாழ்க்கை என்னும் மோடம் வழங்குகின்ற பாடம். போதும், வாத்தியம் கெட்டு போயிட்டேனே, இந்த பாட்டுக்கெல்லாம் வாசிக்காதீங்க. இல்ல நீங்க அடிக்கடி பெரியவங்க சொல்ற என்ன சார், நான்லாம் தெருவிளக்கில் படித்தேன், டேய் நான் அரிக்கை லைட்டில் படித்தேன்டா, நான்லாம் மண்ணெண்ணெய் விளக்கில் படித்தேன்டா, திருப்பி வேன் கேட்டேன்னா என்ன ஆகும், பகல் எங்கேயா போனீங்க. சில இதுக்கு தான் நம்ம பதில் சொல்ல முடியும், சில இதுக்கு பதில். இப்போ டிவியை ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி தண்ணியாக வருது. ஆனால் தண்ணியை ரொம்ப நேரமாக பார்த்தோம்னா கண்ணில் டிவிட்டியே வருதா? வாழ்க்கைனா இது மாதிரி சந்தோஷமா இருக்கணுங்க. அப்ப எது மாதிரி பாட்டு பாடணும்? இப்ப புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டை வந்துருச்சு, அங்க இவங்களோட சோக பாட்டாங்க பாடணும். எப்படி தெரியுமா பொண்டாட்டியை சமாதானப்படுத்தணும்? நடுவர்களே, அழகா எங்களோட பாட்டுல கொடுத்தாங்க சார். மாட்டி என் பொட்டல முட்டாயே சின்ன ரத்தின கொட்டாயே ஓன் குங்கும பொட்ட மேல வச்சாயே பாட்டா என் அம்புலி மச்சானே என்ன அம்புல தச்சானே என்ன கட்டி பிடிச்சு தூங்க வச்சானே ஊரில் கண்டதும் இல்ல யாரோ உன்னாட்டோ ஜோடி கட்டுனதில்ல இந்த கண்ணாட்டோ ஜோடி கட்டுனதில்ல யாரோ உன்னாட்டோ கோடி சந்திர உண்டு நள்ளிரவு விடியும் மட்டும் கெஞ்சிரனே உன்னை கண்டு விக்கிறனே செட்டையில சிக்கிறனே கொஞ்சம் கொஞ்சம் மிதந்து போகிறனே என்னடி சித்திரமே இங்க நீ பத்திரமே சொல்லடி கட்டளை எத்தனை நான் செய்வேனே அன்புள்ள பெட்டகமே தங்குற கட்டடமே ரத்தமே முத்தமே சாமியே கொட்டுறவரோ திக்கிறனே உன்னை கண்டு விக்கிறனே செட்டையில சிக்கிறனே
வாழ்க்கைனா சந்தோஷமா இருக்கணும் சார். தன்னம்பிக்கைக்கு நாங்க பாட்டு கொடுக்கல அப்படின்னு எதிரணில இருந்து சொன்னாங்க. தன்னம்பிக்கைக்கு நீங்க என்ன பாட்டு கொடுத்தீங்க? எல்லாம் இப்படிப்பட்ட பாட்டா தான் இருக்கு, இப்படிப்பட்ட பாட்டா தான் இருக்குன்னு. சார் எப்பயுமே ட்ரெண்ட்ல இருக்கணும் சார் ஒரு விஷயம். ஏன் தெரியுமா? இப்பவும் நீங்க வந்துட்டு ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்னா யாரும் கேட்க மாட்டாங்க. பசங்கெல்லாம் பாருங்க எவ்வளவு சந்தோஷமா உட்கார்ந்துருக்கான். அங்க வந்து இந்த பாட்டை பாடலாமா சார்? இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல என்ன பாட்டு பாடணும்? என்ன பாட்டு பாடணும்? அல்லையே அல்லையே காட்டுல மழையே அல்லலே அல்லடியூட் செதற பதற உடுவண்ண ஒதற அல்லலே அல்லடியூட் மண்ணனா வந்தனா ஊரலற கண்ணனா தொட்டனா பூ மலர என்னன்னா என்ன சொல்ல என்ன வெல்ல யாரும் இல்ல ராஜாதி ராஜன ராவண ராவண. அப்படியே ஸ்லோவாயி ஒரு லைன் வரும் சார். என்ன வரும்? உன்னைத்தான பார்த்துக்க நான் இங்க காத்திருக்க, நெஞ்சு ஏங்கிருக்க, உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதல காமி நான் 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 என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகவ எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவவ யாரவ யாரவ ஊர் சொல்லும் சாரவ அவதா என்னவனே. பாருங்க சார் அந்த சந்தோஷம். இது இல்லையா வசந்த காலம்? இதுதான வாழ்க்கையின் வசந்த காலம்னு நாங்க சொல்றோம். என்னைக்குமே தன்னம்பிக்கை இல்லைன்னு எங்களுடைய நிகழ்கால பாட்டை பார்த்து சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? எல்லாரும் நினைக்கிறாங்க ஒரே நாள்ல ஜெயிக்க முடியுமா, ஒரே நாள்ல ஜெயிக்க முடியுமான்னு. ஒரே நாள்ல ஜெயிக்க முடியாதுங்க. ஒரு நாள் நிச்சயமா ஜெயிக்க முடியும்னு சொல்றது தான் சார் எங்களுடைய பாட்டு. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே சொல்றோம் வாழ்க்கைனா பெரிய தத்துவம். கடந்த கால பாட்டுல வந்து நாங்க எவ்வளவு தத்துவம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. நடுவர் அவர்களே நான் சொல்றேன் சார், சிம்பிளான தத்துவம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சார், உங்க தீர்ப்புக்கு யூஸ் ஆகும் சார். நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். டீல சக்கரை போட்டாலும் சர்க்கரையில டீ போட்டாலும் கரைய போறது என்னமோ சக்கரை தான். அதுல எல்லாம் உறைஞ்சு போயிட்டாங்க. நீங்க கரைஞ்சு வர பத்தி சொன்னீங்க, அவங்க உறைஞ்சு போயிட்டாங்க சார். அதே மாதிரி வாழ்க்கையை நினைச்சு கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்ந்தாலும் ஓட போறது என்னமோ வாழ்க்கை தான் சார். இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும் சார். ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டம் இருக்கு, அவ்வளவு பிரச்சனை இருக்கு, பிரச்சனை இருக்கு, பிரச்சனை இருக்குன்னு. ஒண்ணுதான் சார், பிரச்சனை பிரச்சனைன்னு ஃபீல் பண்றதை விட்டு அதை சில்லா டீல் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னது எங்களுடைய நிகழ்கால பாட்டு தான் சார். எப்படி தெரியுமா சொன்னோம்? இருப்பதே ஒரு லைஃப் அடிச்சு கச்சியாஸ் போனதெல்லாம் போகட்டும்டா தேவையில்லை டியர்ஸ் புடிச்சத செய்கிறது என்னைக்குமே மாஸ் தினம் தினம் முக்கியண்டா நம்ம இன்னர் பீஸ் என்னைக்குமே படைச்சவன் தொட நமக்கு மனசுல போராட துணிவு இருக்கு சுத்தி பாரு சந்தோஷம் நான் கொட்டி கிடக்கு வந்துருச்சு நம்ம காலம் ஏறி கலக்கு கல்ல கண்டா நாய்கான் உழைக்கலன்னா நீங்க டென்ஷன் ஆக டைம் இல்ல இப்போ நம்ம கேமான் உள்ளுக்குள்ள ஃபயரு தெரிச்சு போடு ஃபயரு பின்னால பேசுறவ எல்லாம் கிழிஞ்ச டயரு சில்லா 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 இது இல்லனாலும் சில்லா கில்லா 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 இது நம்மளோட கில்லா இருப்பதே ஒரு லைஃப் அடிச்சு கச்சியாஸ் போனதெல்லாம் போகட்டும்டா தேவையில்லை டியர்ஸ் புடிச்சத செய்கிறது என்னைக்குமே மாஸ் தினம் தினம் முக்கியண்டா நம்ம இன்னர் பீஸ். அப்படி எந்த வகையில் பார்த்தாலும் வாழ்க்கையில் வசந்த காலம் என்பது எங்களுடைய நிகழ்காலமே 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 என்று சொல்லி செத்ததுக்கு அப்புறம் சாம்பலா போறதை விட இருக்கும் போதே மற்றவங்களுக்கு சாம்பிளா வாழ்ந்துட்டு போங்க சார். வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.